இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஏன் ஆதவர்ஜுனா குத்தி ஒரே கூட்டணியில இருக்கீங்க? ஆனா ஆதவர்ஜுனா ஏன் திமுக மட்டும் சீண்டிட்டு இருக்காரு? பாஜகவின் ஏஜென்ட்டாக ஆதவர்ஜுனா செயல்படுறாரு. யாராவது திமுக விமர்சனம் பண்ணா பாஜக ஏஜென்ட், ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட், ஏ டீம், பி டீம். நான் தான் சொல்றேன். இப்ப அதே இதெல்லாம் தெரியாமலாங்க ஆதவர்ஜுனா திரும்ப கட்சியில சேர்த்தாரு. விஜய் நீங்க தான் புக் பண்றீங்க. புக் பண்ணிட்டு அதுல திருமாவளவனை கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப திருமாவளவன் அண்ணன் என்ன சொல்றாரு? பகவத்கீதையை ஒரு பக்கம் அம்பேத்கர் எழுதிய சட்ட புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு மாநாட்டில் இன்னொரு பக்கம் பகவத்கீதையை வாங்கி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு தூக்கிட்டு போகிறேன். உங்களை கிட்ட நான் இந்த மேடையில் ஏறுவது சவறு அப்படின்னு சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளல. அவர் வெளிப்படையாக அவருடைய திருமாவுடைய வார்த்தையிலேயே சொல்ல வேண்டும் என்றால் திருமாவை பகடையா யூஸ் பண்றதுக்கு ஆதரவு இது இந்துக்களின் அடையாளம் என்று எதை வைத்து விஜய் அவர்கள் முடிவு செய்தார். இதற்கு முன்னாடி எந்த கட்சிகளாவது பகவத்கீதையை தூக்கி நிறுத்தி இருக்கிறதா? இல்ல பகவத்கீதை பிரச்சாரமா மக்கள்கிட்ட கொண்டு போனாரு. புக்க வாங்கிட்டாருங்க. புக்க வாங்கினாலும் அஜெண்டா தானங்க. நீங்க வந்து எதை வந்து நீங்க இப்ப உங்களுக்கு இல்ல உதயநிதியே ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாரு. நான் போய் அவர்கிட்ட பகவத்கீதை புக் அன்பின் வழி பணா கொடுக்குறேன்னா உதயநிதி வாங்கிக்க மாட்டாரா? இதே மாதிரி விஜயகாந்துக்கும் பார்த்துட்டோம், பலருக்கும் பார்த்துட்டோம் ப்ரோ. அதனால விஜயகாந்தை விட மாசீரம் விஜய். அதுதான் சொல்றேன் தலைவா, நீங்க எவ்வளவு வேணாலும் மாசாருங்க. மக்களோட சுக துக்கங்களில் பகிர்ந்து கொள்ள தன்னுடைய கட்சிக்காரனுடைய இறப்பு நடந்திருக்கு. உன்னுடைய மாநாட்டுக்கு வந்து 5 பேர் செத்து போயிட்டான், அவன் வீட்டுக்கு கூட உன்னால் போக முடியல. அப்படி இருக்க நீ என்ன கட்சி நடத்துகிற? உன் கட்சிக்காரன் முதல்ல இதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கட்சிக்காரனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அடுத்த நிமிடம் சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து மாநிலங்களவை உறுப்பினருக்கு நேரடியாக அந்த வீட்டில் நிற்பாங்க. சும்மா கிடையாது. உன் கட்சிக்காரன் செத்து போயிட்டான், அது உன் மாநாட்டுக்கு வந்து செத்து போயிட்டான், அவனை கூட நேரில் பார்க்கறதுக்கு உனக்கு நேரம் இல்லை, மக்கள் ஒன்று அங்கீகரிப்பாங்களா? ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் திருமிகு விக்கி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் விக்கி சார். தமிழ்நாட்டில் இந்த பெங்கல் புயல் வட மாவட்டங்களே புரட்டி போட்டிருக்கு. குறிப்பாக அரசும் கீழே வரைக்கும் வேலை பார்த்துருக்காங்க. அமைச்சர்கள் மீது சேரை வாரியடைக்கும் நிகழ்வெல்லாம் கூட பார்த்துருக்கோம். குறிப்பாக விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சார். ஒரு தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் வந்தால் ஒரு 20 பூத்துக்கு ஒரு மினிஸ்டர்னு போட்டு நீங்கள் வந்து ஃபீல்டு கீழே வரைக்கும் வேலை பார்க்குறீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர் வந்திருக்கு. நீங்கள் வந்து அமைச்சர்கள் எல்லாம் வந்து கடமைக்கு பதில் சொல்லிக்கிட்டு போகிறாங்க, ஒரு கமிட்மெண்ட்டாக வேலை பார்க்கல அப்படின்னு வந்து திமுக அரசை நோக்கி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. ஆதவர்ஜுனா தொடர்ச்சியாக திமுகவை சீண்டிக்கிட்டே இருக்காரு. குறிப்பாக திருமாவர்களே கொஞ்சம் அமைதியாக இருக்கும்போது ஆதவர்ஜுனா சீண்டிக்கிட்டே இருக்காரு. இதுக்கான காரணம் என்ன சார்? அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கிற ஒரு நபர் தான் ஆதவர்ஜுன். இன்னும் அரசியல் புரியல அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு யார் வேலை கொடுத்தா? இல்லை சொல்கிறேன், அவருக்கு பின்னாடி யார் இருக்கா? சமீபத்தில் அவருடைய மாமா வீட்டில் லாட்ரி மார்ட்டின் அவர்கள் வீட்லேயும் இவரது வீட்லேயும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஆதவர்ஜுனா வீட்லேயும் ரைடு நடந்தது. 2 நாட்கள் ரைடு தொடர்ந்தது. 2 நாட்களுக்கு பிறகு முக்கிய ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது. இது எல்லாருக்கும் அறிஞ்ச செய்தி தான். திமுக வீட்டில் நடக்காத. நானே சொல்றேன், கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் வீட்டில் நடப்பது எளிது. கட்சியிலே இப்பதான் புதுசா சேர்றாரு, அரசியலுக்கு இப்பதான் புதுசா வராரு. ஆனா அவர் வீட்டுல ஒரு ரைடு நடக்குது அப்படிங்கிறது தொழிலதிபருங்க. அதான் சொல்றேன். அந்த தொழிலதிபர் என்ன தொழிலதிபர்? லாட்ரி மார்ட்டினுக்கும் ஆதவர்ஜுனாவும் யார்? லாட்ரி மார்ட்டின் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? லாட்ரி விற்கிறார். தடை செய்யப்பட்ட லாட்ரி 9 மாநிலங்களில் லாட்ரி தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த 9 மாநிலங்களும் லாட்ரி இல்லீகலா வித்துக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலம் பொருளிட்டு இருக்காங்க. சரி, இவர் இவ்வளவு சொல்றாரு. திமுகவுக்கு தேர்தல் நிதியும் கொடுத்திருக்காரு. திமுக கொடுத்திருக்காரு, பாஜக கொடுத்திருக்காரு. அவர் இந்தியாவில் உள்ள எல்லா மாநில கட்சிகள்ல இருந்து ஆளுகிற பாஜக வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்ப இவர்களுடைய லாட்ரி மட்டுமே நடத்தலாங்க, வீடியோ கேம்ஸ், இந்த ஃபியூச்சர் கேம்ஸ் எல்லாமே நடத்துறாங்க. எல்லாமும் நடத்திட்டோம். லாட்ரி மார்ட்டின் தானே மெயின். லாட்ரி பிசினஸ்ல இருந்து தானே அவருக்கு அந்த அங்கீகாரமே கிடைச்சிருக்கு. அந்த பொருள் பணம் எல்லாம் வந்தது லாட்ரியில இருந்து தான். இன்னைக்கு ஆதவர்ஜுனா படித்ததுல இருந்து ஆதவர்ஜுனா இவ்வளவு தூரம் வந்தது வரைக்கும் எல்லாமும் லாட்ரி மார்ட்டினின் பணம் தான். ஆதவர்ஜுனா தனியாக உழைத்தாரா, இல்லை அவங்க அப்பா சொத்து சார்ந்து பாதிச்சு வச்சுட்டு போனாங்களா? எதுவும் கிடையாது. எல்லாம் லாட்ரி மார்ட்டின் பணம் தான். சுருக்கமா சொல்ல தனிப்பட்ட தாக்குதல் ஆதவர்ஜுனா மேல இல்ல தனிப்பட்ட தாக்குதல் நேரடியா சொல்றேன். இல்ல, ஒரு அரச விமர்சனம் பண்றாரு. அந்த விமர்சனத்தை நீங்க எதிர்க்கலாம். தனிப்பட்ட தாக்குதல் ஏன் நடத்துறீங்க? தனிப்பட்ட தாக்குதலே சொல்ல. ஆதவர்ஜுனாலுக்கு அரசியல் புரிதல் இல்ல. ஒரு கட்சியின் அரசியல் புரிதல் இல்லாமலாங்க திரும்ப துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுப்பாரு. அதுதான் சொல்றேன். ஏன் புரிதல் இல்லைன்னா, அமைச்சர்களை வந்து நீங்க தேர்தல் நடக்கும் போது வந்து ஒரு 20 பூத்துக்கு ஒரு அமைச்சர்லாம் போடுறீங்க. இப்ப ஏன் போடல?
அவர்கிட்ட நான் சொல்றது, அண்ணா அவங்க அமைச்சராக இருக்கலாம், ஆனால் கட்சியின் பொறுப்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், நாங்கள் எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி, இவர்கள் யாரும் அமைச்சராக இல்லை, அப்பயும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 20 பூத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று போடுவோம். இன்னைக்கு அந்த மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏவாக இருக்காங்க, அமைச்சராக இருக்காங்க, அதனால போய் நிற்கிறாங்க. இது எப்போதும் நடக்கும். நாங்கள் ஆட்சியில் இல்லைனாலும் சரி, இருந்தாலும் சரி, இது நடக்கிறது தான். அப்போ ஏன் திருமாவளவன் ஏன் சொல்லல? நீங்கள் எங்கள் கூட்டணி விக்கிரவாண்டியில் வந்து தேர்தலில் நின்ற போது திருமாவளவன் ஏன் வாக்கு வந்து கேட்டார்? ஒரு எம்பியை எதுக்கு அழைத்து கொண்டு போய் நீங்கள் வாக்கு கேட்கிறீர்கள் அப்படின்னு கேட்க வேண்டியது தானே? அப்ப அதை பேசுவார். கூட்டணி தர்மத்துக்காக திருமாவளவன் வந்து பிரச்சாரம் பண்றாரு. ஒரு எம்பியாக இருக்கிறார், ஏன் பண்ணுகிறார்? இங்க நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு அமைச்சராக இருக்கிறார், போய் நின்று இதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க, ஆனா தேர்தல் நேரத்தில் இந்த அமைச்சர்கள் எல்லாம் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் போது எம்பியா இருக்கிற திருமாவளவன் அன்னைக்கே போய் ஓட்டு கேட்டார். எம்பி வேலையை பார்க்க வேண்டியது தானே? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவர்கள் இங்க கட்சி தேர்தல் வந்து விட்டால் கட்சி தான். அங்கே அமைச்சர் இவரெல்லாம் கணக்கு கிடையாது, எம்எல்ஏ எல்லாம் கணக்கு கிடையாது, எம்பி எல்லாம் கணக்கு கிடையாது. அவர் கட்சிக்கான வேலையை செய்கிறார். அன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவராக வந்து வாக்கு, கூட்டணி கட்சியின் தலைவராக வந்து வாக்கு செய்தார். எங்களது அமைச்சர்கள் அன்னைக்கு மாவட்ட கழக செயலாளர்களாக, ஒன்றிய கழக செயலாளர்களாக, எம்எல்ஏக்களாக இருப்பாங்க. அவங்க வந்து வாக்கு சேகரிக்கிறாங்க. அவ்வளோ இல்லைங்க. அரசனுடைய நிர்வாகம் சொல்லுவீங்க, இவ்வளவு பெரிய புயல் நடந்திருக்கு, சீரமைப்பு பணிகள் நடக்கவே இல்லை. 2 நாள்ல எல்லா பகுதிகளும் சீரமைக்கப்பட்டிருக்கு. நான் சென்ற நாள் திங்கட்கிழமை தான் நான் வந்து என்னுடைய மயிலாடுதுறையிலேருந்து வந்தேன். இடையில ரிவர் கிராஸ் ஆனதுனால ரோட் டைவர்ஷன் நாங்கள் 2 நாள்ல சரி செய்யப்பட்டு நான் ரோடு வழியா தான் வந்தேன். அது இல்லைங்க, எளிய மக்கள் இந்த புயலால பாதிக்கப்பட்டிருக்காங்க. திருவண்ணாமலையில அந்த மலையே சரிஞ்சு வந்துருச்சு. திருவண்ணாமலை அதான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன், இயற்கை பேரிடர் என்பதை நாம தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு மலைச்சரிவுங்கிறத யாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோமா? இப்ப மழை சரிய போகுது, நிச்சயமா யாருக்கும் தெரியாது. அந்த இடத்துல குடியமர்த்தப்பட்டிருக்காங்க, குடியிருக்கிறாங்க, அது ஏற்படுது. அப்படி ஏற்படும் போது அதுல உயிரிழப்புகள், குடும்பத்துக்கு 2000 நிவாரணம் கொடுக்குறோம். 2000ங்கிறது 10 ஒரு மாசம் சொல்றேன். ஒரு குடும்பத்திற்கான நிவாரணம். ஏற்கனவே சீர்காழி சென்ற ஆண்டு 2 நாட்களில் மிகப்பெரிய அதிக கனமழை பெய்தது. அந்த கனமழையில் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலைவர் அவர்கள் 2000 ரூபாய் அறிவிச்சாங்க. அது மாதிரி கொடுத்தாங்க. இப்போ ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அவங்கள உடனே அதுலேருந்து ரெஸ்கியூ பண்ணி அவர்களது வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த விஷயத்தான் செய்கிறார். விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் எங்களது சட்டமன்ற உறுப்பினர் அந்நியர் சிவா அவர்கள் சிறப்பாக பல விஷயங்களை சொன்னார். மக்கள் ஊருக்குள்ளே உள்ளேங்க இல்லை அதான் சொல்கிறேன், சாலை மறியல் பண்ணாங்க. அவர் போய் பேசின பிறகு அத்தனை பேரும் கலந்து சென்றாங்க, உங்களுக்கான வீடுகளை கட்டி தருவோம் என்று. வனத்துறை அமைச்சர் மீது யாருன்றது வெளியிலே தெரியும். பாஜகவை சார்ந்த நபர்னு எடுத்த எல்லா செய்தி ஊடகங்களும் போடுது, நீங்க பார்க்கலையா எனக்கு தெரியல. அப்ப கட்சிக்கார மக்கள் மத்தியில திமுக மீது அதிருப்தி இருக்குல்ல, மக்கள் மத்தியில அதனால தானே வந்து போராட்டம் பண்றாங்க. மக்கள் மத்தியில அதிருப்தி இருந்ததுன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் 40 இடங்கள்ல மக்கள் வெற்றி பெற வச்சாங்க? நீங்க சொன்ன மாதிரி பால் விலை ஏற்றிட்டோம், நீங்க சொன்ன மாதிரி அத்தியாவசிய விலை பொருட்கள்லாம் ஏறிட்டு, இது எல்லாமே நாடாளுமன்ற தேர்தல், கேஸ் விலை ஏறிட்டு, எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்ச விஷயம். ஆனா மக்கள் 40 தொகுதியில் எப்படி வெற்றி பெறுவாங்க? மக்களுடைய இயல்பிலேயே மக்கள் பாஜக எதிர்ப்புங்கிறது அப்ப பாஜக காரனால பொறுத்து கொள்ள முடியாத ஒரு அமைச்சர் மீது சேரை வாரி இறக்குறான். அங்க மக்கள் எல்லா இடத்துலயுமே நடக்கலையே, ஒரே ஒரு இடத்துல இன்சிடென்ட் நடந்தது. அது யாருன்னு இன்னைக்கு கைது செய்யப்பட்டு அவங்க வந்து விசாரணைப்படுத்தப்பட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் திட்டமிட்ட வேலைகள். மக்களுக்கு என்ன தேவை, அந்த இடத்துல அவங்களை ரெஸ்கியூ பண்ணி அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ அரசு இயந்திரம் அவ்வளவு தூரம் சிறப்பாக செயல்பட்டது. எங்களுடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் சின்னவர் அவர்கள் 3 நாள்ல 3000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணார். 30ஆம் தேதி வந்து சென்னையில மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இங்க மக்கள் எல்லாம் சந்திச்சுட்டு இருந்தார். 1ஆம் தேதி நேரடியாக விழுப்புரம் விக்கிரவாண்டி, அதற்கு பிறகு 2ஆம் தேதி 31ஆம் தேதி இங்கே, 1ஆம் தேதி வந்து நேரடியாக திருவண்ணாமலைக்கே சென்றார். அப்ப அவரும் முழு வீழ்ச்சியாக களத்துல இறங்கி இருக்கிறார். ஏன் முதலமைச்சர் ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க, நீங்க களத்துக்கு போய் தான் பெருமையா வாங்க சொல்ல முடியும். பெருமையா சொல்றேன். இதுக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சியில் இருந்தார், ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தார். அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க, ஹெலிகாப்டர் எடுத்துட்டு சுத்தி வந்தாங்க. முழங்கால் தண்ணியில யார் இறங்கியிருப்பா? எடப்பாடி ஹெலிகாப்டர்ல சுத்தினார் கஜா புயல்ல. நீங்க எல்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன், இறங்கி கூட இல்லை. இன்னைக்கு எங்களது முதல்வருடைய வயது என்ன, மழை விடவே இல்லை. விக்கிரவாண்டியில மறுநாள் போய் நின்னாரு. எலெக்ஷன் வந்துடுச்சு, எலெக்ஷன் வரப்போதா? இந்த எலெக்ஷனுக்கான ஸ்டண்ட் எல்லாம் இல்லை. முதல்வர் சென்னையில் முழுக்க எவ்வளோ நாளுங்க வெள்ளம் இருந்தது, தண்ணி வந்தது, எல்லா இடத்துலையும் அடுத்த நாளே எல்லாம் வடி வைத்ததான். இப்போ பெருவடைகள்லாம் பெய்ததில் வடி வச்சாங்களா இல்லையா? அப்போ இது எல்லாமும் வந்து நம்ம வந்து மக்களுக்கு தெரியும். அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வச்சாங்க. வருகிற 26 தேர்தலையும் வெற்றி பெற. ஆதவர்ஜுனா ஒரே கூட்டணியில் இருக்கீங்க, பாஜகவின் ஏஜென்டாக ஆதவர்ஜுனா செயல்படுறாரு. யாராவது திமுக விமர்சனம் பண்ணா பாஜக ஏஜென்ட், ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட், ஏ டீம், பி டீம், நான் தான் சொல்றேன். இப்ப அதே இதெல்லாம் தெரியாமலாங்க ஆதவர்ஜுனா திரும்ப கட்சியில சேர்த்தாரு. தெரிஞ்சிருக்காங்க, உள்ள அஜெண்டா இருக்குங்க. ஒருத்தர் வந்து இப்ப நான் என்ன சொல்றேன், உள்ள நீங்க வந்து பேசிட்டு இருக்கிறதுனாலயே நீங்க நல்லவரோ இல்ல கெட்டவரோ நான் முடிவு பண்ண முடியாது. உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருக்கும், சிந்தனைகள் இருக்கும். அதை நீங்க எல்லாத்தையும் வெளியில சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க. நான் வெளியில தெரிகிற உங்களுடைய குணாதிசயத்தை வச்சுதான் உங்கள்கிட்ட பேசுவோமே தவிர உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி ஆதவர்ஜுனாவுக்கு உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. நீங்க ஆரம்பத்துல இருந்து ஆதவர்ஜுனாவுக்கு அஜெண்டா இருக்கு நான் சொல்றேன். என்னங்க அதான் சொல்றேன், திமுக கூட்டணியில இருந்து வெளியேற்றணும்,
யார விசிகா வெளியேற்ற எங்க கொண்டு போகணும்? பாஜக கூட்டணிக்கா? பாஜக கூட்டணிக்கு எப்படி போவாரு? நான் தான் சொல்றேன், விசிகாவை வெளியேற்ற இந்த கூட்டணியே உடைக்க வேண்டாம், அவ்வளவுதான். அவர் எங்கேயும் வெளியில போனோம், கூட்டணியை விட்டு வெளில போகணும், அவ்வளவுதான். அவர் எங்க போகணும், அங்க போகலாம், விஜய் கூட போகணும், ஒண்ணு ஏடிஎம்கே கூட இல்ல அதான் சொல்றேன், அது அஜெண்டா கிடையாதுங்க. கூட்டணி திமுக விசிகா கூட்டணி உடைக்கணுங்கிறது அதோட அஜெண்டா. திமுக கூட்டணி விலக வேண்டும், அதுதான் ஆதவர்ஜனனோட நோக்கம். அந்த நோக்கத்திற்காக பல்வேறு கருத்துக்களை திமுகவை நோக்கி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார். ஏன் திமுகவை பற்றி பேசும்போதெல்லாம் திமுக யாரும் விமர்சிக்கல ஆதவர்ஜன. விசிகாவில் இருக்கிற விசிகா துணை பொதுச் செயலாளர்கள் மற்ற துணை பொதுச் செயலாளர்களையும் விமர்சித்தாங்க. ஏன் வன்னியரசு அவர்கள் விமர்சித்தார். ஏன் நேற்று அண்ணன் பாலாஜி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னு ட்விட்டர்ல போய் பாருங்க, யாரை குறிவைத்து போட்டிருக்கிறாருன்னு பாருங்க. அப்ப அவர்கள் கட்சியில் இருக்கிற நபர்களே ஆதவர்ஜனுக்கு எதிராகத்தான் கருத்து பதிவிட்டு இருக்காங்க. அப்ப அந்த விஷயத்துக்குள்ளேயே ஆதவர்ஜனாவுக்கு மேல மிக கடுமையான எதிர்ப்பு இருக்கா என்ன? ஆமா, எல்லாம் தான் நீங்க தான் பார்த்து. நான் தான் சொல்றேன், வன்னியரசு அவர்கள் போயிட்டு பாத்தீங்களா, அண்ணன் ஷானவாஸ் பேசுனதை நீங்க பாக்கலையா? அதுக்கப்புறம் நேற்று அண்ணன் எஸ் பாலாஜி போட்ட பதிவு பார்க்கல. அதான் பாருங்க பிரதர், விசிகாவுக்குள்ள என்ன நடக்குது என்று பாருங்க. இவர் பேசிய கருத்துக்கு, திமுகவை பற்றிய பேசிய கருத்துக்கு அடுத்ததாக அண்ணன் ஷானவாஸ் என்ன பேசினார், அண்ணன் வன்னியரசு என்ன பேசினார் என்று அது ஆதவர்ஜனருக்கு தெரியும், அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியும். இன்னைக்கு கூட தெளிவா சொன்னாரு, புத்தகத்தை எழுதுறவர் ஆதவர்ஜனன். சரி, இதுக்கு வந்து நீங்க தான் விஜய் வந்து கெஸ்டா புக் பண்றீங்க. நீங்க யார் புக் பண்றா? விஜய் நீங்க தான் புக் பண்றீங்க. புக் பண்ணிட்டு அதுல திருமாவளவனை கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப திருமாவளவன் அண்ணன் என்ன சொல்றாரு, பகவத்கீதையை ஒரு பக்கம் அம்பேத்கர் எழுதிய சட்ட புத்தகத்தை கையில வைத்துக்கொண்டு மாநாட்டில் இன்னொரு பக்கம் பகவத்கீதையை வாங்கி ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு தூக்கிட்டு போறேன் உங்களை கிட்ட, நான் இந்த மேடையில் ஏறுவது சவறு அப்படின்னு சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளல. அவர் வெளிப்படையாக அவருடைய திருமாவுடைய வார்த்தையிலேயே சொல்ல வேண்டும் என்றால் திருமாவை பகடையா யூஸ் பண்றதுக்கு இன்னைக்கு கால அண்ணன் திருமாவளவன் சொன்னது அதுதான். என்னை சிலர் பகடக்காயாக பயன்படுத்த நினைத்தார்கள், அதற்கு நான் இடம் தரவில்லை, இது ஒருபோதும் நடக்காது, அதனால் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை அப்படி வெளிப்படையாக சொன்னார். சார் 2 மாசத்துக்கு முன்னாடி சார் ஒரு தமிழ்நாடு பத்திரிகை, முக்கியமான தினமலர் பத்திரிகையில தான் இந்த நியூஸ் வந்து பிரேக் ஆச்சு. டிசம்பர் 6ஆம் தேதி திருமாவும் விஜயும் ஒரே மேடையில ஏற போறாங்க. அப்பவே வந்து ஒரு மிகப்பெரிய சலசலப்பு. சோ அந்த சலசலப்பு திமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமா தான் இன்னைக்கு மேடை இல்லையா? இந்த தினமலர் பத்திரிகை வந்து யாருங்கிறது தெரியும். அவங்க எழுதுற தலைப்பு எல்லாம் எழுதும், தமிழன் தலையில் டமால் டுமில், இவனுங்க எழுதுகிற டைட்டில் யார், இவனுங்களுக்கு பின்னாடி என்ன, இவனோட அஜெண்டா என்ன, எல்லாருக்குமே தெரியும்பா. அவனுங்க எழுதுறானுங்கனாலே அது எங்கே பின்புலத்திலேருந்து வருதுன்னு ஊருக்கே தெரியும். இப்போ நான் வந்து இதை வந்து வெளியில் வந்து திருடனே தன்னை பற்றி எழுதுகிறார் என்றால் எப்படி இருக்கும்? அதனால் இவர்கள் எழுதுகிறார்கள் அப்படின்னா அதில் கண்டிப்பாக அதற்கு பின்னாடி யார் இருப்பார்னு மக்களுக்கே தெரியும். சாமானிய மக்களுக்கே அந்த பத்திரிகை யாருடையது, அவர்கள் எதற்காக அந்த பத்திரிகையை நடத்துகிறார்கள், இவர்கள் யாருக்கு ஆதரவானவர்கள் என்று எல்லாருக்குமே தெரியும். அதை நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்போ முதல்ல இந்த எழுதுனதே அவங்க தான்னா அப்போ அஜெண்டா வெளியில் தெளிவாக தெரியல. ஒரே மேடையில் திருமா விஜய்னு எழுதும் போதே நீங்கள் நோக்கம் என்னன்னு தெரியல. அப்போ அதுதான் சொல்கிறேன், அப்போ உங்களுடைய நோக்கம் நிறைவேறல. இன்றைக்கி ஆர்த்தரத்தில் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. சரி, அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் துணை பொதுச் செயலாளர் என்று போட்டாரா? போடலையே. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் வந்து தானே வந்திருக்கு, ஏன் போடலை? அப்போ அந்த அங்கீகாரமே இன்னும் உங்களுக்கு கொடுக்கப்படலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நான் அரேஞ்ச் பண்ணதே முதல்ல தவறு அப்படிங்கிறத வெளிப்படுத்தத்தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆதவர்ஜனுக்கு அப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார். இன்னும் விரைவில் திமுக இன்னும் விசிகாவில் இருக்கிற பல நபர்களும் அவருக்கு எதிரான கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் எழுதிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே தலைவர் ஒருவர் இருக்கிறார், தலைவர் பேசுகிற கருத்துக்கு தான் மற்றவர்கள் அடிமணிந்து போகணுமே தவிர தலைவரை விட தான் பெரியவன் என்று இங்கே முன்னாடி நின்று கருத்துக்களை எல்லாம் யாரும் சொல்லிவிடக்கூடாது, சொல்லிவிடவும் முடியாது. அது எந்த ஒரு இயக்கத்திலும் சரி. அது இன்னைக்கு விசிகாவிலும் வந்து அவர்கள் தொண்டர்கள் இடத்துல பிரதிபலிச்சுட்டு இருக்கு. அதனால ஆதவர்ஜனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் நிச்சயமாக ஒருபோதும் பலிக்காது. அதுதான். ஓகே சார், குறிப்பாக அந்த செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் மாநாட்டுக்கு முன்னாடி விஜயுடைய மாநாட்டை வரவேற்று பேசினார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். மாநாட்டுக்கு பிறகு இதென்ன தீபாவளி ஆஃபரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனம். இப்போ வந்து வன்னியரசர்கள் ரொம்ப காட்டமா விமர்சனம்லாம் வச்சிருக்காங்க, திருமாவளவர்களும் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவுடைய அழுத்தம் வந்து விசிகாவுக்கு கொடுக்கப்பட்டு ஏங்க நாங்கள் அழுத்தம் கொடுக்கணும்? எங்களுடைய கூட்டணி கட்சி அண்ணன் திருமாவளவன் தெளிவாக சொல்லிட்டாரு, இது கொள்கை கூட்டணி, இது ஓட்டுக்காக, இது வந்து தேர்தலுக்காக கூடிய கூட்டணி அல்ல, இது கொள்கை கூட்டணி, கொள்கையின் அடிப்படையில் சனாதன சக்திகளை எதிர்க்கிற கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப சனாதனத்தை வந்து நீங்க தூக்கி கொண்டு வரும்போது உங்களை எப்படி விட்டு வைப்போம்? நீங்க தமிழ் தேசியம் இப்ப நான் சொல்றேன், பகவத்கீதையை கையில வைத்துக்கொண்டு அம்பேத்கர் ஒரு பகவத்கீதை புக் வாங்கிட்டாருங்க. இதுக்காக நீங்க வந்து விஜய்க்கு சனாதன சாயம் பூசுறீங்க பாருங்க. பகவத்கீதை இந்துக்களின் அடையாளமா? எங்க வரையறுக்கப்பட்டிருக்கிறது? நான் இந்துவா? இந்து என்ற பெயரை அம்பேத்கர் என்ன குறிப்பிடுகிறார்? அப்ப இந்துக்களா? நான் இந்துவா, நான் பிறப்பது இந்துவாக நான் பிறந்து விட்டேன், ஆனால் இறக்கும் போது நான் ஒரு இந்துவாக இருக்க மாட்டேன் என்று சொன்னவரே அம்பேத்கர் தான்.
அந்த அம்பேத்கரின் புத்தகத்தை செயலில் வச்சுட்டு நீங்க பகவத்கீதையை தூக்கி நிறுத்துறீங்கன்னா நீங்க என்ன மாதிரியான அரசியல் அப்படிங்கிறது? ஒரு அன்பின் வெளிப்பாடா குரானும் கொடுத்திருக்காங்க, பைபிளும் கொடுத்திருக்காங்க, அதே போல கீதையும் கொடுத்திருக்காங்க. பகவத்கீதை இந்துக்களின் அடையாளம் என்று எதை வைத்து விஜய் அவர்கள் முடிவு செய்தார்? இதற்கு முன்னாடி எந்த கட்சிகளாவது பகவத்கீதையை தூக்கி நிறுத்தி இருக்கிறதா? இல்ல விஜய் பகவத்கீதை பிரச்சாரமா மக்கள்கிட்ட அங்க கொண்டு போனாரு, புக்க வாங்கிட்டாருங்க. புக்க வாங்கினாலும் அஜெண்டா தானங்க. நீங்க வந்து எதை வந்து நீங்க இப்ப உங்களுக்கு இல்ல உதயநிதியே ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாரு, நான் போய் அவர்கிட்ட பகவத்கீதை புக் அன்பின் வெளிப்பாடா கொடுக்குறேன்னா உதயநிதி வாங்கிக்க மாட்டாரா? வாங்கிக்க மாட்டாரா? ஒரு கட்சியோட கொள்கை கோட்பாட்டை டிக்ளரேஷன் பண்ற ஒரு மேடையில நின்று நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது எல்லாம் அன்பின் வெளிப்பாடா நான் போய் இப்போ கொடுக்கல, கட்சியின் நிர்வாகிகளை வைத்து இவரே புத்தகத்தை கொடுக்க சொல்றாரு. வேற யாரும் அங்க எந்த புக்கும் கொடுக்கல, நீங்க கொண்டு போய் குரான் கொடுத்தாங்க. குரான் கொடுத்தாங்க, ஒரு மதத்தின் அடையாளமாக ஒண்ணு கொடுத்தாங்க. நான் அதுதான் இந்து மதத்தின் அடையாளம் எங்க வரையறுக்கப்பட்டிருக்கு அததான் விஜய்க்கு கேட்கிறேன். விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? நீங்க கொள்கை களத்தில் என்னங்க புக் கொடுத்திருக்கணும்? இந்து மதத்தின் அடையாளமா என்னங்க புக் கொடுத்திருக்கணும்? திருவாசகம் கொடுக்கணும்ங்கறீங்களா? இல்ல பிரபந்தம், திவ்ய பிரபந்தம் கொடுக்கணும்ங்கறீங்களா? நான் என்ன சொல்றேன், இந்துக்களின் அடையாளம் என்று அப்படி ஒண்ணுமில்ல. நாங்க சைவமும் வைணவமும் இங்க இருந்தது. நாங்கள தான் சொல்றேன், வீர சைவர்கள்ன்றோம், எங்களுடைய குலதெய்வ வழிபாடுங்கிறோம். அப்ப நீ வந்து என்ன வந்து நமோ நாராயணன்னு சொல்லுன்னா ராமரை கும்பிடுன்னு இங்கே வேறங்க. அதெல்லாம் சொல்றேன். அதெல்லாம் இன்னும் அண்ணன் விஜய் நமோ நாராயணன் சொல்ற வைணவர்களும் இங்க தமிழ்நாட்டுல இருக்காங்கல்ல? இருக்காங்கங்க. ஆனா எங்களுடைய கடவுள்கள் யார்? எங்களுடைய வழிபாடு என்ன? அப்போ எங்களுடைய நாங்கள் மூத்தோர்களை வழிபடுகிற நடுகள் மரபினர், எங்களுக்கும் அதெல்லாம் வித்தியாசம் இருக்குது. அது அண்ணன் திருமாவளவர்கள் வந்து பல்லாண்டுகளாகவே பேசிட்டு இருக்காரு. இது கிராம பூசாரிகள் மாநாடு என்று பல விஷயங்கள் எல்லாம் அண்ணன் இதற்கு முன்னாடி பேசியிருக்கிறேன். அப்போ அதெல்லாம் இருக்குங்க. நீங்கள் சும்மா ஒரு அஜெண்டா வந்து நீங்கள் விஜய்க்கு காவி சாயம் பூசுறீங்க, ஆதவர்ஜனாவுக்கு காவி சாயம் பூசுறீங்க, திமுகவை யாரை எதிர்த்தாலும் காவி சாயம். நானும் ஒரு ஆரஞ்சு சட்டை தான் போட்டிருக்கேன், எனக்கும் காவி சாயம் பூசுறீங்க போல இருக்கு. கிடையாது, காவி சாயம் போட்டு இப்போ எங்களுடைய ஆதீனங்கள் காவி தான் போட்டிருக்காங்க. எங்களுடைய ஆதீனங்கள் சைவ ஆதீனங்கள் பலரும் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் காவி தான் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் பாஜகக்காரர் ஆயிடுவாங்களா? எங்களுடைய மதுரை ஆதீனம் என்ன சொல்லிட்டு இருக்க? ஏன் எங்க தர்ம மத்தியில வந்து மோடி தமிழ்நாட்டை வந்து திமுக ஆளணும்ங்கறாரு. தர்ம ஆதீனம் என்று சொன்னா இது ஒரு ஆன்மீக ஆட்சின்றார். தர்மயாதீனம் எங்களுடைய மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்தவர். எங்கள் ஆதீனமே சொல்றாரு இது ஒரு திராவிட மாடல் ஆட்சி, இது ஆன்மீகத்திற்கான ஆட்சின்னு சொல்றாரு. எத்தனை கோயில்களுக்கு கும்பாபிஷேகம், எத்தனை கோயில்களுக்கு பாலாலயம் செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு கோயில் சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கு. அப்ப அதெல்லாம் நீங்க பார்க்கணும்ல. அப்ப இதெல்லாம் விட நான் சொல்றது, ஒரு கொள்கை கோட்பாட்டை வைக்கிற இடத்துல நீங்கள் எதையெல்லாம் அளக்கிறீர்கள். இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் எதை வைத்து உங்களை இந்த நிகழ்ச்சியை தவிர்க்கிறார் அப்படின்னா இந்த புத்தகத்தை திரும்ப அவர்கள் ஒரு கட்டுரையும் எழுதியிருக்காரு. நானே சொல்றேன், அதான் சொல்றேன், நீங்கள் எதை சமத்தட்டில் வைத்து எடை போடுகிறீர்கள் அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன தெரியும். சரி, ரைட். அதனால இல்லைங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஆதவர்ஜனா வந்து திமுக தலைவரையும் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் கூப்பிட்டுருந்தா நீங்க வந்து கொள்கை போராளின்னு ஆதவர்ஜனா ஒத்துருந்துருப்பீங்களா? நானே சொல்றேன், கொள்கை போராளியோ இல்லையோ நான் என்ன சொல்றேன்னா, நிகழ்ச்சி எதன் அடிப்படையில் நடக்குது. ஆர்எஸ்எஸ் ஒரு நிகழ்ச்சியை அறிவித்து திராவிடம் தான் தமிழகத்தை உயர்த்தியதுன்னு ஆர்எஸ்எஸ் நடத்திட்டோம், அதில் போய் திமுக பங்கெடுக்குமா அப்படின்னு நீங்க கேட்குற மாதிரி இருக்கு. ரைட்டா? அதனால எதன் அடிப்படை யார் யாருக்கு எதிரிகள் என்று இருக்கு. அந்த எதிரியை வந்து நீங்க வந்து எதிரி உங்களுக்காக ஒரு கூட்டம் போட்டு அதுல வந்து உட்காரு என்று சொல்றதெல்லாம் எந்த எக்காலத்திலும் நடக்காது. அதனால தமிழகத்தின் பாரம்பரியமிக்க ஒரு பத்திரிகை வந்து கலைஞர் அதே பதிப்பகம் தான் கலைஞருக்கும் வந்து கலைஞர் ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றேன், எல்லா புத்தகத்தையும் ஆனந்த விகடனை பொறுத்த வரைக்கும் அவங்க தனியா இந்த கட்சி என்று இல்லை, அவங்க எல்லா கட்சிகளுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் கட்டுரை எழுதியிருக்கிறாங்களே, அதனாலலாம் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. பாஜக சார்ந்த வாஜ்பாய் அவர்களுக்கும் கட்டுரை எழுதியிருக்காங்க, மோடி அவர்களை பற்றியும் பாராட்டி கட்டுரை எழுதியிருக்காங்க. அவர்கள் பத்திரிகையாளர்கள் பத்திரிகை எப்படி அவங்க வந்து மார்க்கெட்டு தான் பார்ப்பாங்க. எதை பேசினால் எதை எழுதினால் வாசகர்கள் வருவார்கள், படிப்பார்கள், அதனால என்ன பலன் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவங்க கொள்கைக்காக சித்தாந்தத்திற்காக போராடுகிற அமைப்பு கிடையாது. முதல்ல பத்திரிகைகளை போல. இன்னொன்று, விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியல் செய்கிறேன்ற பேர்ல புஷியா வந்து விஜய் ஏமாத்திட்டு இருக்காரு. தயவு செய்து ப்ரோ ஏமாந்துட்டாதீங்க ப்ரோ, அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா புதுசா இருக்கே ப்ரோ, அதுதான் ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா வெள்ளத்துல மக்கள் போராடிட்டு இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, அவர்களுக்கு ஏதோ நான் செய்யணும்னு நினைக்கிறீங்க, நேரா போங்க, களத்துல இறங்கி போய் செய்யுங்க. அவர் டாப்ல இருக்காரு, ஃபீல்டுக்கு வந்தாருன்னு வெச்சுக்கோங்களேன். எம்ஜிஆர் போலீஸ் வந்துருவாங்க. எவ்வளவு டாப் எம்ஜிஆர் அவர்கள் சென்னையில வெள்ளம் ஏற்பட்ட போது முழங்கால் விஜயகாந்த் எவ்வளவு பெரிய நடிகர். விஜயகாந்த் சரளமாக மக்களோடு மக்களாக இறங்கி தொண்டன் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டார், தொண்டன் வீட்டு கல்யாண நிகழ்ச்சிகளை நடத்தினார். விஜய் ப்ரோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ப்ரோ, அரசியல்லாம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க ப்ரோ. சர்க்கார் படத்துல ஒரு சோசியல் மீடியாவை இப்படி ஓப்பன் பண்ணி வச்சு ஓட்ட போடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் போட்டுற மாட்டாங்க ப்ரோ. இங்க மக்களோடு மக்களாக நிற்கணும். நான் இன்னைக்கு நீங்க மக்கள் பிரதிநிதிகள் எப்படி வருகிறார்கள் முதல்ல அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். அப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினரை விடுங்க, ஒரு சாதாரண
மாநாடுகளில் பூத் லெவல் உறுப்பினர். அப்போ நீங்கள் வந்து அந்த லெவல்லேருந்தே பாருங்களேன் எப்படி வந்து இவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மக்களால். ஒரு கிளை செயலாளராக இருப்பாங்க, அவர்கள் தான் ஒரு ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு போட்டியிடுவான். அப்போ அந்த ஊரில் இருக்கிற அத்தனை வீட்டிலோட நல்லது கெட்டதுலையும் அவன் போய் பங்கெடுக்கணும். அவனுக்கு அந்த ஊரில் ஒருத்தனுக்கு பிரச்சனை நடக்குதா நேரடியாக காவல் நிலையத்தில் போய் உட்காந்து அதை பேசி முடிச்சு கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் செஞ்ச பிறகு தான் தேர்தல் வரும்போது அவன் வேட்பாளராக நிற்கும் போது நமக்காக அன்றைக்கி எல்லாத்தையும் பேசினாருன்னு ஓட்டு போடுவான். நம்ம வீட்டு குடும்ப நிகழ்ச்சியில் வந்தார், நம்ம வீட்டுக்கு சுகதுக்கங்களில் வந்து பங்கெடுத்துக்கிட்டாருன்னு. அப்போ கட்சி வளர்த்தவர்கள்லாம் எப்படி வளர்த்தாங்க? திமுக எப்படி கட்சியை வளர்த்தது? தலைவர் அவர்கள் எத்தனை கல்யாண வீட்டு நிகழ்ச்சிகளில் அரசியல் பேசியிருக்கிறார். விஜயகாந்த் நீங்கள் எடுத்துங்களேன், விஜயகாந்த் எவ்வளோ கல்யாண நிகழ்ச்சிகளில் வச்சிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை தன் கட்சிக்காரர்களுக்கு திருமணம் செய்து வச்சிருக்காரு. நேரடியாக போகணுங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் வந்து நீங்கள் கட்சிகளை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும். இந்த உறுப்பினர்கள்லாம் அப்படி தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நான் திரை கவர்ச்சியில் இருக்கேன், நான் வந்து நம்பர் 1 ஆர்டிஸ்ட், அதனால் மக்கள் நான் கேட்டாலே ஓட்டு போடுறாங்க. சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமா இன்னைக்கு 8 லட்சம் பேர் நீங்க சொல்றீங்க. சிரஞ்சீவிக்கு கட்சி அறிவிச்சப்போ அவருக்கு கூட்டம் தெரியுமா? இது நீங்க சொல்ற கணக்கிலே எடுக்க முடியாத ஒரு 15 லட்சம் 20 லட்சம் கூட்டத்துக்கு மேல அதை சமாளிக்க முடியாம அந்த மாநில காவல்துறையை திணறியது. ஆனா இன்னைக்கு என்ன நடந்தது சிரஞ்சீவிக்கு? இன்னும் பல நபர்கள் விஜயகாந்த் தம்பி பவன் கல்யாணம் பாத்தீங்களா இல்லையா? பவன் கல்யாண் பாஜகவோட கூட்டணி வைத்தார், சந்திரபாபுவோட கூட்டணி வைத்தார், கூட்டணி அரசியல்ல பங்கெடுத்தார். எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்? 20 சட்டமன்ற உறுப்பினர். அவர் கூட்டணி கொடுத்தாரா இல்லையா? அதான் சொல்றேன், கூட்டணியில் இருந்ததுனால அவர் கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். 20 சட்டமன்ற உறுப்பினர். காங்கிரஸ் கட்சி இங்க எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கு? அதனாலங்க நான் இதெல்லாம் வந்து வைத்து ஒரு கட்சியின் தலைவராக வந்துட கூடாது. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேரடியா பாரு. இல்லங்க விஜய் பேசுக்கு நேரா திருவண்ணாமலைக்கே போனாலும் அங்க எவ்வளவு கூட்டம் கூடிரும். ஏங்க கூட்டம் வரணும்? நீங்க சட்டம் நீங்க வந்து இந்த மக்கள் பிரதிநிதி ஆகணும்னு நினைக்கிறீங்க. முதல்வர்னா யாருங்க? மக்களோட பிரதிநிதிங்க. மக்கள் பிரதிநிதியை கோரிக்கை கேட்கணும். இப்போ ஆட்சியில் இருக்கிற நாங்க போறோம்ல, நாங்கள் மக்கள் பிரதிநிதி தான். நேரா போய் மக்கள்கிட்ட குறை கேட்கிறோம்ல, கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம், இதை செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு வர்றாருல, இன்னைக்கு அறிவிப்பு வருது இல்ல. இதெல்லாம் அப்ப நேரடியாக போனா தாங்க முதல்வராக இருந்தாலும் நேரடியாக போகணுங்க களத்துக்கு. நீங்க இன்னும் கட்சி இப்பதான் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்க இன்னும் மக்களையே சந்திக்கல. அது மக்கள் கஷ்டப்படுகிற மக்களையே போய் நேரில் பார்க்காம ஒரு வேனை வச்சு அழைத்துட்டு வந்து உட்கார வச்சுட்டு பனையூர் கட்சி ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாங்க. நான்லாம் ஐடியில் கேள்விப்பட்டிருக்கேன். இவருக்கு பாலிடிக்ஸே ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ்ங்கிற மாதிரி ஒர்க் ஃப்ரம் பனையூர் ஆஃபீஸ், பனையூர் பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம்னு வச்சிருக்காரு. என்ன இது நினைக்கிறேன். அதிலும் வாங்குறவர்கள்லாம் பார்த்தீங்களா, ஒரு அம்மா ஹேண்ட்பேக் மாட்டிட்டு வந்திருக்கு. மக்கள் பாவப்பட்ட மக்கள் எந்த நிலையில இருக்கான்னு நான் போய் களத்துல இருந்து பார்த்துட்டு வரவங்க எவ்வளவு தூரம் கஷ்டமாக இருக்கு. நீங்க தண்ணி வெள்ளம் புகுந்தப்ப மக்களை அங்க குடிசையில இருந்து அப்புறப்படுத்தி அவர்களை கொண்டு போய் மறுவாழ்வு மையங்களிலும் அப்ப அருகில் இருக்கிற பள்ளிகளை திறந்து விட்டு அங்கு தங்க வைக்கிறது, அவர்களுக்கான உணவுகளை ஏற்பாடு செய்வது ஊராட்சி நிர்வாகமும் ஒன்றிய நிர்வாகமும் இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கு. நேரடியாக IAS அதிகாரிகள் களத்திற்கு செல்கிறார்கள். இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. நீங்க ஒரு வேனை பிடிச்சி கொண்டு வந்து மக்களை இங்க உட்கார வச்சு, இல்லைங்க அங்க வந்தா கூட்டம் ஆயிடும், உங்கள்கிட்ட பேச முடியாது, அதனால இங்க கூட்டு வச்சு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேங்க. இதுவாங்க அரசியல். நானே சொல்றேன். அப்ப உங்களை ஏமாத்துறாங்க ப்ரோ. தயவு செஞ்சு நீங்க வந்து புஷி ஆனந்த் பேச்சை கேட்டு, அவர்லாம் ஒரு கவுன்சிலருக்கு ஓட்டு வாங்கினவர். இப்போ புஷி ஆனந்த் புதுச்சேரியில் எவ்வளோ ஓட்டு வாங்கினாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் 5000 கவுன்சிலர்னு சொல்லுவோம். 5000 வாக்குகள் அடங்கிய ஒரு 2 பஞ்சாயத்து போர்டு சேர்த்த ஊராட்சி மன்றத்தை சேர்த்திங்கன்னா எடுக்கிற கவுன்சிலர். அதுதான் அங்கே சட்டமன்ற உறுப்பினருக்கான மொத்த வாக்கு. பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதிக்கு 5000 வாக்குகள் தான். ஆனால் அந்த மாதிரி நிலைமையில தான் புஷி ஆனந்தே இருந்து இதற்கு முன்னாடி தேர்தலில் சந்தித்தார். அப்போ இதை தான் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த லெவலில் தான் அவங்களுடைய அரசியல் இருக்குமே தவிர, அப்போ அதெல்லாம் வந்து விஜய் புரிஞ்சுக்கணும். அப்போ யாரை நம்பணும் அப்படின்னு இன்னும் விஜய்க்கு தெரியல. நான் தான் சொல்கிறேன், உண்மையாக நம்பக்கூடாது. நான் சொல்கிறேன், உண்மையாக விஜய் நினச்சி நான் பாவப்படுறேன். தயவு செஞ்சு ஏமாந்து போடாதீங்கன்னு. நான் இப்போ நல்லா நடித்தா கூட நானும் விஜய் ரசிகர் ஒரு 2 படத்தை பார்ப்பேன். இப்போ அப்படி நம்பி வந்து இவர்களை நம்பி ஏமாந்து போய் நிற்க போகிறார். அரசியல்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறார். அதனால் அவருக்கு வந்து என்னுடைய வருத்தங்களை தான் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். பார்க்க பாவமாக இருக்கு ப்ரோ. ஆரம்பத்துல இருந்தே ஆதரவுனா விஜய் கூட கொஞ்சம் அதிகமான நெருக்கம் காட்டுறாரு. குறிப்பாக மாநாடு முடிந்த பிறகு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதை வரவேற்று ஒரு மிகப்பெரிய ட்வீட் எல்லாம் போட்டிருக்காரு. இப்போ விஜய் வச்சு ரிலீஸ் பண்ணுறாரு. விஜய்க்கும் ஆதரவுனாவுக்கு என்ன ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு காம்பினேஷன்? எனக்கு அது என்னன்னு தெரியல. பட் ஆனால் விஜய் மூலமாக தான் பேசிய விஷயங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தன்னுடைய ஐடியாலஜி அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நினைக்கிறார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு பேசலை, 99 பேசுறாரு. அவரும் பேசியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அண்ணாமலை பேசியிருக்காரு சமீபத்துல. இல்ல அவரு இப்ப பேசுறாரு. நானே சொல்றேன், இதுக்கு முன்னாடி பலரும் பேசியிருக்கிறாங்க. அது இன்னும் புது கருத்து இல்ல, பழைய கருத்து தான். அப்ப அதை ஆதவர்ஜுனன் பேசிய பிறகு விஜயின் நோக்கம், விஜய் எதற்காக இங்க ஒரு கட்சி தன்னை முதல்ல நிரூபிக்கணுங்க. நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி வாங்க நான் வந்து உங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு. தம்பி முதல்ல உனக்கு எத்தனை ஓட்டுன்னு சொல்லு தம்பின்னு கேட்பான். முதல்ல நீ எத்தனை சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லி தம்பி. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. நான் தான் சொல்றேன், உண்மையா அண்டர் எஸ்டிமேட் பண்றேன்.
அவ்வளவுதான். அது உண்மை, அவருக்கு தெரியும். களத்துல ஏறி அடிச்சாரா என்ன பண்ணுவீங்க? களத்துல ஏறியும் அடிக்க முடியாது, எகிரியும் குடிக்க முடியாது, கீழே விழுந்து மூக்கோட விட்டு ரத்தம் தான் வரப்போகுது. அதுதான் நடக்க போகுது. நான் இதை வந்து யதார்த்தமா சொல்றேன். ஏங்க கட்சி அமைப்பு கட்டமைப்பு என்றெல்லாம் பல விஷயங்கள் இருக்குங்க. அவர் மக்கள் இயக்கம் வந்து கிராமம் வரைக்கும் கொடி பறக்க விட்டுருக்காங்க. என்னுடைய கிராமத்துல விஜய் கட்சியே கிடையாது. எங்க கிராமத்துல இருக்குங்க. நானும் அதே தஞ்சாவூர் டெல்டா பகுதி. எங்க ஊர்ல வந்து விஜய் மக்கள் இயக்கத்து கொடியெல்லாம் இப்ப பறக்குது. அதான் சொல்றேன் விஜய், அதான் சொல்றேன். இப்போ உங்க ஊர்ல பறக்குறீங்க, எங்க ஊர்ல பறக்கலங்கிறேன். என் தொகுதியில எவ்வளவு பேர் இருக்கான்னு நீங்க உங்க வீட்லயே விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் என்ன காமெடியா இருக்கு. விஜய், நானும் விஜய் ரசிகருங்க, ஒரு நடிகராக விஜய் பார்ப்பேன். ஆனா கொள்கைக்காக திராவிட இயக்கம் என்ன செய்யுது? உங்க மனைவியோ உங்க பையனோ விஜய் ஃபேனா இருக்கலாம், அவங்க வந்து விஜய் கோட்டு போட மாட்டாங்களா என்ன? நான் திராவிட இயக்கத்தால் பலன் பெற்றிருக்கேன். திராவிட இயக்கத்தால் இந்த நிலைமைக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன். நான் இன்னைக்கு சேர்ல இந்த இடத்துல போட்டு இப்படி உட்கார்ந்துருக்கேன்னா அதுக்கு திராவிட இயக்கம் தான் காரணம். நான் முதல் தலைமுறை பட்டதாரியாக படித்ததுக்கு திராவிட இயக்கம் தான் காரணம். அப்ப அதெல்லாம் பயன்பட்டு இருக்கிற நான் ஒரு சித்தாந்த ரீதியில் இருக்கிற என்ன வந்து நீ விஜய் ரசிங்க அதனால விஜய்க்கு போட்டுருவாங்க, என் வீட்டில் இருக்கவங்க தான் போட்டுருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சும்மா காமெடி பிச்சு போறோம். அப்படி பேசினா யார் வேணாலும். விஜய்க்கு அறிமுகமே தேவையில்லை. கும்மிடிப்பூண்டில இருந்து கன்னியாகுமரி ஆற வச்சு ஒரே ஒரு போட்டோ காமிச்சா போதும், விஜய் எல்லாருக்குமே போட்டுருவாங்களா? நிச்சயம் போடுவாங்க. 2026 நீங்களும் நான் பார்க்க போறேன், நானும் பார்க்க போறேன். விஜய் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், பனையூர் ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும், அங்கேருந்து வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பேசி எல்லாத்தையும் முடிக்கிட்டான். என்ன ஓட்டு வருதுன்னு நம்ம தேர்தலை முடிஞ்சே பார்ப்போம். அண்ணன் சீமான் 10 வருஷமா தொண்டத்திலேயே கத்துற அஜெண்டா இல்லாமல் மாற்றி இன்னைக்கு அண்ணாமலையை ஒரு பக்கம் பாராட்டு, இன்னொரு பக்கம் விஜய்க்கு பாராட்டு. இப்போ விஜய் இருக்கிறாருங்க, என் தம்பி வரட்டுன்னு பாராட்டுனாரு. அப்புறம் மாநாட்டில் என்ன திராவிடம்னு அங்கே கட் அவுட்டை வச்சதுமே இல்லைன்ட்டு விஜய் எதிர்க்கிறது, இது தப்பு புறோன்னு சொல்றது. அப்போ அவரே 10 வருஷமா என்ன நிலைமையில இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அண்ணாமலை வந்து ஒரு மாநில கட்சியாக உருவெடுத்துட்டாங்க. ஒரு 8% ஓட்டு சாயிடா அவங்க ஓட்டு வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பல நாம் தமிழர் கட்சி போல பல மாநில கட்சிகள் இருந்தது. அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சிங்க. விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியா இல்லையா? எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இன்னைக்கு அந்த கட்சியோட தமிழ்நாட்டில் 4 கட்சி தான் அங்கீகாரம் பெற்ற கட்சி. ஒன்னு திமுக, அதிமுக, இன்னொன்று விசிக, நாம் தமிழர். அதாங்க இப்போ நான் சொல்றேன். இதே விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்கும் போது அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் நிற்கும் போது அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்டு முரசு சின்னம் வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு என்னாச்சு? ஐயா ராமதாஸ் அவர்கள் முதல்ல கூட்டணி வச்சு ஜெயிச்ச பிறகு அவர்களுக்கு மாம்பழம் சின்னம் கொடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆட்சி கட்சி. வைகோ அவர்கள் தேர்தல் இன்னும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த கட்சிகள்லாம் ஏன் காணாம போச்சு? ஒரு தேர்தலில் வந்து வாங்கிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னா அப்படியே நிலைத்திராது. எல்லா தேர்தலையும் கன்சிக்யூட் பண்ணும். இன்னைக்கு திமுக அண்ணா திமுக போல மற்ற கட்சிகளால் ஏன் நிற்க முடியாதுன்னா அந்த நிலவரம் களத்தில் இருக்கிற நீங்கள் வந்து கட்டமைப்பு இந்த விஷயங்கள் எல்லாம் இவர்கள் யார்கிட்டையும் கிடையாது. அதை தான் சொல்கிறேன். இத்தனை ஆண்டுகளாக கட்சி நடத்துகிற இவர்கள்ட்டே கிடையாது. விஜய் ப்ரோ நீங்கள் பனையூர்லேயே உட்காந்து ரசிகர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் தான் அவருக்கு பலமே. அதான் சொல்கிறேன் விஜய் ப்ரோ. இதே மாதிரி விஜயகாந்துக்கும் பார்த்துட்டோம், பலருக்கும் பார்த்துட்டோம் ப்ரோ. அதனால விஜயகாந்தை விட மாஸ் ஹீரோ விஜய். அதுதான் சொல்கிறேன் தலைவா. நீங்கள் எவ்வளோ வேணாலும் மாசாருங்க, மக்களோட சுக துக்கங்களில் பகிர்ந்து கொள்ளுறது. தன்னுடைய கட்சிக்காரனுடைய இறப்பு நடந்திருக்கு, உன்னுடைய மாநாட்டுக்கு வந்து 5 பேர் செத்து போயிட்டான், அவன் வீட்டுக்கு கூட உன்னால் போக முடியல, அப்படி இருக்க நீ என்ன கட்சி நடத்துகிற? உன் கட்சிக்காரன் முதல்ல இதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கட்சிக்காரனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அடுத்த நிமிடம் சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து மாநிலங்களவை உறுப்பினருக்கு நேரடியாக அந்த வீட்டில் நிற்பாங்க. சும்மா கிடையாது. உன் கட்சிக்காரன் செத்து போயிட்டான், அது உன் மாநாட்டுக்கு வந்து செத்து போயிட்டான், அவனை கூட நேரில் பார்க்கறதுக்கு உனக்கு நேரம் இல்லை, மக்கள் ஒன்று அங்கீகரிப்பாங்களா? அதுதான் நான் சிம்பிளாக எடுத்துக்கிட்டு சொன்னேன். ஒரு தேர்தலில் உள்ளாட்சி பிரதிநிதியாக ஜெயிப்பதற்கு கூட ஒரு ஊராட்சியில் இருக்கிற அத்தனை வீடுகளிலும் சுக துக்கங்களில் பங்கேற்கணும் தான் ஊராட்சி மன்ற உறுப்பினராக முடியும். விஜய் கட்சியில் யாரையாவது ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினராக ஆக்க சொல்லுங்களேன். அந்த ஊரில் நின்று வேலை பார்த்து எல்லா விஷயங்களிலும் நின்று இருக்கணும். இங்கே கவுன்சிலரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க இந்த ஊரக உள்ளாட்சியில். கவுன்சிலர் கிடையாது பிரதர், அது வந்து வார்டு மெம்பர்னு சொல்லக்கூடிய. வார்டு மெம்பர்னா ஒரு தெருவில் 100 ஓட்டு இருக்கும், 150 ஓட்டு இருக்கும். அந்த தெருவில் ஒரு நபராக இருந்து ஜெயிச்சிருக்காங்கல்ல. வார்டு மெம்பருக்கு சின்னமே கிடையாது பிரதர். நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுங்க, சின்னமே கிடையாது, சுயேட்சி, அவ்வளோதான். நீங்கள் அதை போய் விஜயோட ஓட்டுன்னு சொன்னீங்கன்னா அதோட நகைப்பு வேறு எதுவுமே இல்லை பிரதர். கவுன்சிலர் தேர்தலில் மட்டும்தான் சின்னம் வழங்கப்படும். கவுன்சிலர்கள் இருந்து தான் சின்னம். நீங்கள் 5000 கவுன்சிலர் ஒரு ஒன்றிய கவுன்சிலராக நீங்கள் வெற்றி பண்ணால் அப்போ தான் கட்சியின் சின்னம் இருக்கும். அப்போ வாங்குகிற வாக்குகள் தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணப்படும் தேர்தல் ஆணையத்தால். நீங்கள் ஒரு வார்டு மெம்பரில் ஜெயிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உன் சொந்தக்காரன் தான் இருப்பான் ஒரு தெருவில், அவன் மட்டும் ஓட்டை போட்டு உன்னை ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது எல்லா கட்சியும். அங்கே கட்சியே இல்லாமல் பலரும் ஜெயிப்பாங்க, ரைட்டா? அதை மாதிரி நீங்கள் சொந்த செல்வாக்கு போதும் அந்த வார்டு மெம்பருக்கு இல்லாமல். ஆனால் ஒரு கவுன்சிலராக ஜெயிப்பதற்கு சொந்த செல்வாக்கு போகாது. ஏன்னா மினிமம் 5000 வாக்குகள் பெற வேண்டும். அதனால் அதெல்லாம்
கள நிலவரம். நடுவில் பேசும்போது சொன்னீங்க ஆதோஜனா வந்து விசிகா விட்டு போயிடுவாருன்னீங்க. இப்போ கூட அந்த பத்திரிகைக்குள்ள விசிகா புதுசிலாருன்னு போட்டுக்கல, வாய்ஸ் ஆஃப் காமெடி நிறுவனர் தான் போட்டிருக்காரு. கட்சிக்குள்ளேயே ஆதோஜனாவுக்கு மிக கடுமையான எதிர்ப்புங்கிறீங்க. உண்மையாலுமே கட்சி மாறுற மைண்ட் செட்டுக்கு ஆதவ் வந்துட்டாரா என்ன, இல்லை கட்சியை விட்டு அனுப்பிடுவாங்களா ஆதவ? அதுக்கு அது அவங்களுடைய கட்சி. ஆனால் நீங்கள் சொன்னீங்க கட்சி மாற ஐடியாவில் இருக்காரு, நீங்கள் சொன்னீங்களே கட்சி மாறுற ஐடியானா ஐ மீன் அங்கிருந்து போகிற ஐடியா அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு என்ன, அவர் நினைத்த விஷயங்கள் நடக்கல அப்படின்னா எதற்காக வந்தாரோ அது நடக்கலைங்கும் போது அதை நடத்துவதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்வதற்கு அடுத்த கட்டம் என்னவோ அதை தான் பார்க்க நினைப்பார். நிச்சயமாக அதான் சொல்றேன். நானே சொல்றேன், அவர் இன்னைக்கு நேரடியாக ஒரு செல்வந்தராக இருக்கிறார். நேரடியாக இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக போய் உதவுங்களேன். நீங்க விஜய் கொடுத்ததெல்லாம் பாராட்டுறது இருக்கட்டும் போறாரு. இவர் ஒரு வட்டி கூட்டு ஒரு நிறுவனம் வைக்கிறாரு, நடத்துறாரு. ஏரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் என்ஜிஓ வச்சுக்கிட்டுங்க, ஒரு வட்டி கொடுக்குற நிறுவனம் வச்சிருக்காருங்க. தொழில் நிறுவனம் நடத்துறாரு. தொழில் நிறுவனம், அது வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற தொழில் நிறுவனம். ஏரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட். அந்த நிறுவனம் எவ்வளவு தூரம் மக்களுக்கு போய் சேவை செஞ்சது? ஏதாவது செய்யுங்க. என்ஜிஓ நடத்துறாருங்க, என்ஜிஓ நடத்தலங்க அவரு. போய் செய்யுங்கன்றாங்க. ஏன் பணம் வச்சிருக்கீங்களா? போய் வட்டி கூட்டு சம்பாதிக்கிற பணம். எங்க அரசாங்கம் தாங்க இந்த மாதிரி நலத்திட்டங்களை எல்லாம் செய்யணும். என்ஜிஓ செய்யலையா? செய்யறாங்க. ஆனா அரசாங்கத்துடைய கடமை, அதை மறந்துடக்கூடாது. அரசாங்கம் களத்துல இருக்குங்க, உதவி செய்யுங்க. பேரிடர் காலங்கள்ல அரசாங்கத்தை தாண்டி இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன் 10 லட்ச ரூபாய் நிதியுதவி கொடுத்திருக்கிறார். ஏன் அவர் கொடுக்கணும்னு கொடுக்காம இருந்திருக்கலாமே? அப்ப அதே மாதிரி என்ஜிஓ நடத்துகிற லாத்தி மார்ட்டினும் தொழில் நிறுவனம் நடத்துறாரு. நீங்க அவர் என்ஜிஓன்னு தான் சொல்றாரு. அவர் அதோட சேர்த்து ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்வார்கள், என்ஜிஓ நாங்களும் வைத்திருக்கிறோம். அந்த மாதிரி சொல்றேன். வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ன பண்ணுது? அப்ப நீங்க போய் தேர்தலுக்கான ஸ்ட்ராட்டஜி வகுக்கிற அந்த கம்பெனிங்க அது சும்மாவா செஞ்சு கொடுக்குறீங்க? பணம் வாங்கி தானே சம்பாதிக்கிறதுக்காக செய்றீங்க. அதுல இருந்து எடுத்து போட்டு நீங்க மக்களுக்கு செலவு செய்யுங்க. அதுக்கு பிறகு மற்ற கட்சிகளை குறை சொல்லுங்க. நான் வந்து வெறும் குற்றச்சாட்டு மட்டும்தான் வைப்பேங்கிறத தவிர நான் ஏதோ செஞ்சிருக்கேன், ஏன் அரசு செய்யலன்னு கேள்வி கேட்க சொல்லுங்க. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் ஒன்லி பேசுவேன், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் தான் செய்வேங்கிற மாதிரி இருக்கு அது ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் நிச்சயமாக எடுபட போறதில்லை. அதான் சொல்றேன், கள நிலவரம் வேற. நான் இது ஏற்கனவே பட்டியலிட்டேன். நீங்க மக்கள் கோபமா இருக்காங்க, அதா இருக்காங்க, இதா இருக்காங்க. நீங்க வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. நீங்க சொல்ற இந்த மக்களின் கோபங்கள் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கூட்டணி கலைஞ்சு போயிடுன்றீங்க, சரி அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எல்லாத்தையும் பொறுத்து வந்து பார்ப்போமே. ஏன் இவ்வளவு தூரம் பதட்டம்? இது திமுக வந்து பதட்டமே அடையல, ஆனா இவர்கள் எல்லாமே பதட்டமா இருக்காங்க. அதாவது திருமாவளவன் வெளியில போயிடுவாரு, இடதுசாரிகள் வெளியில போயிடும், இல்லை விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சிடுவாரு. ஏன் நடக்கட்டுங்க, பார்க்கட்டும். மக்கள் யார் பக்கம் இருக்காரு? இன்னைக்கு தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், அனைத்து குடும்ப அட்டை இன்னைக்கு வந்து மகளிருக்கு வழங்கப்படுகிற உரிமை தொகையாக இருக்கட்டும், ஏன்னா பல்வேறு விஷயங்கள். நேற்று கூட தமிழக முதல்வர் அவர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான விடுதி சிறப்பாக கட்டி கொடுத்திருக்கிறார். அப்போ காலை உணவு திட்டம் இருக்கு. எண்ணற்ற விஷயங்களால மக்கள் நேரடியாக பயன்பட்டு இருக்காங்க. அதனால நீங்க போய் அவங்கள வந்து ஓட்டு போடாதீங்கலாம் சொல்லிட முடியாது. அவங்களுக்கு தெரியும் யாருக்கு போடணும் போடக்கூடாதுன்னு. விஜய் வந்துட்டாருப்பா, அதனால இந்த 1000 ரூபாய் பணம்லாம் வந்து எனக்கு பெருசு இல்லப்பா, நேராக விஜய்க்கு நான் ஓட்ட போட்டுறேன் மக்கள் யாரும் முடிவெடுக்க மாட்டாங்க. ரைட்டா? அதனால மக்களுக்கு வந்து என்ன தேவையோ, மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை ஒரு அரசு செய்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்கள் அதில் தெளிவா இருக்கார். அதனால மக்கள் அவர் பக்கம் இருக்கிறார்கள். அதனால நாங்கள் யாரை கண்டும் பயப்பட வேண்டிய அச்சம் எங்களுக்கு இல்லை. ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக இந்த விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுகவுடைய விமர்சனத்திற்கு ஒரு பல்வேறு காரணம் இருக்கு, ஒரு அஜெண்டாவோட செயல்படுறாரு. குறிப்பாக வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கும் விஜய்க்குமே வந்து காவி சாயம் அளவுக்கு பூசிருக்கீங்க. திமுக யாரையும் பூசல, என்ன நடக்குது? திமுகவை யாரையும் பார்த்து பயப்படல. 2026 தேர்தலையும் நான் எங்க கூட்டணியோடு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம்னு சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி விக்கி. விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.